ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் நம்ம ஒரு பிஆர் போகிறோம். பிஆர் போயிட்டு நம்ம இன்றைக்கி பூய் அடிக்கிறோமா இல்லை ஆயா அடிக்கிறோமான்னு பார்ப்போம் கைஸ். வாங்க போகலாம். ஐயோ, ஒரு மேப்போட நான் விட்டு சொல்லிட்டேனே. இருங்க கைஸ், வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்தோடனே பிஆர் போட்டு அசத்து விடுவோம் நம்ம. சரிங்களா கைஸ்? இதோ வந்தாச்சு. இதுதான் நம்ம இது. அப்புறம் போன உடனே இன்னொன்று சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு மேப் இருக்குது, அந்த மேப் நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மேப்பு பேர் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மேப் வைக்கிறேங்க. இதாகிடுச்சு வைப்ரேட். இது இங்கே அடிக்கிற பாருங்க, ஃபன்னி சிஎஸ். இது வந்துச்சு பாருங்க. இதுதான் கைஸ், இதுதான். இது போட்டு பாருங்க. போனது நம்ம உச்சாம் அப்படிலாம் சொல்லிச்சு, பறந்தோம், ஜம்முன்னு இருந்துச்சு. இது அது சரி வாங்க. இப்போ நம்ம பிஆர் போட்டோம். பிஆர் ஓகே. பிஆர் இன்னைக்கு பிஆர் போய் எத்தனை பேர் மண்டே உடைக்க போகிறோம் நம்ம. நம்மகிட்ட எத்தனை கலெக்ஷன் இருக்கு பாருங்க. சிஎஸ் போகலாம். பிஆர் வேணும். சிஎஸில் ரேங்க் எத்தனை குறைச்சி விட்டாங்க ரீனா. சிஎஸ்சில் ரேங்க் எத்தலாம். சிஎஸ்சில் இப்போ 1 நிமிஷத்தில் வந்துடும். சொல்லலை ஏப்பா, வாயை மூடுறக்கும் ஏன்டா கறி நான் போட்டு விட்டுறேன் மேட்சை. நம்ம தான் அதில் அடிப்போம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாம். எல்லோரும் நூறு கட்டிகிட்டே இருக்கீங்க. எல்லோரும் நூறு கட்டிகிட்டே இருக்கானுங்க. அவனாச்சும் பரவாயில்ல, அதை 2வது பிளேயராச்சும் பரவாயில்ல. யாரோட அடிப்பேன் டீம் கிளியர் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான். இந்த மேட்ச்சு 2 பேர் அடிச்சாச்சு. அடுத்து டக்குனு இன்னைக்கு சிஎஸ்ஸை முட்டிக்கிறோம்டா. இன்னைக்கு பூய் அடிச்சு போட்டால் ஸ்க்ரீன் குட்டியாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்தோம் தெரியுமா? ஏன்னா அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு, இல்லைன்னா ஆஃப் ஸ்க்ரீன் வருது கைஸ். நடுவில் மட்டும் இதாக இருக்குது. அதனால தான் அதுக்குள்ளே போய் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒழுங்காக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒழுங்காக வரும். நம்ம பெட்டு போன மேட்ச் பெட்டு தர விட்டா மேட்ச் பெட்டு வேணான்ட்டான். இந்த கண்ணே போகுங்க. மொத்தடா அடிக்கிறாங்க. முன்னாடி அடிக்க நான் எவனை பார்க்குறது. ஏஸ் அடிக்கிறது கஷ்டம்டா. ஏஸ்ல என்கிட்ட கொடுத்தாங்க. அவன் எத்தனை டெக்னிக் பண்ணலாம், ஆனால் ஏஸ் மட்டும் நம்மளுக்கு சுத்தமாக வராது. இந்த கன் 500 ரூபா தான் சூப்பராக இருக்குது. இந்த கன் இந்த கன் மட்டும் வச்சு ஆட்டோ காமிக்கிட்டா. இந்த பாரு, இந்த கன் நல்லா சுடும் கைஸ், நல்லா இருக்கும். என்னடா இப்படி வரீங்க?
பார்க்க நமக்கு கைஸ் நம்மகிட்ட போடு வந்துட்டான் ப்ரோ பிளேயர்னு சொல்லி வந்து அடிக்கிறானுங்க நம்மளைய போடு கஷ்டம் அவன் டே யாரும் அட சைடு ஒளிஞ்சிருந்து அடிக்கிறானுங்க கைஸ் ஒளிஞ்சிருந்து அடிக்கிறானுங்க அடி போடு இப்போ நான் சொல்றேன்டா ஜம்முன்னு ஆடுறேன் ஆனால் இவங்க வடக்கன் ஆசையாக இருக்காங்க வடக்கன் தான் நம்ம இதை பேசினா கூட இப்போலாம் வடக்கன் பேசுறதுனால நம்ம எடுக்கிறதுல ஹலோ கைஸ் ஈவெண்ட்டில் வருங்க அது வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட அது வராதீங்க அப்படின்னு லக்கி ராயல் இன்னும் விட மாட்டாங்க அப்படின்னா டைமண்டுக்கு தான் விடுவோம் கண்டிப்பாக வேறு எதுக்கு விடவே மாட்டாங்க இருடா அழுத்தி பிடினா என்ன நான் காமிக்கிறேன் இரு அழுத்தி பிடிடா அழுத்தி விட என்ன காமிக்கிறேன் இரு எங்க டீமெண்ட் அழுத்தி பிடி கொடுப்பானுங்களா டே இது இருக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் போட்டுடுவாங்க போடும் போயாச்சு ரெண்டுமே ஷார்ட் இருந்தால் எடுப்போம் ஏன்னா ஷார்ட் கன் தான் நமக்கு வரும் உள்ள வரானுங்க டே மேலே பாரு பண்றா ஹெல்ப் பண்ற அந்த நாத்தை கீழே அடிச்சிட போறான் இந்த மேட்ச் போட்டுடா போங்கடா டே Double takedown. என் மேல பைத்தியக்காரன் வடக்கன் கேஸ் வடக்கன் இப்படி பேசுறாங்க வடக்கன் மைக் ஆஃப் பண்ணியாச்சு போடு Double takedown. கைஸ் ஒழுங்கு கிடைக்கிறது தான் இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் ஓப்பனாகவே அடிக்க மாட்டானுங்க கோலையாட்டம் அடிக்கிறானுங்க நம்மளால பேசாமல் இருக்க முடியல நம்மளால பேசாமே இருக்க முடியாது இந்த மேட்ச் எப்படியாச்சும் சூடு கூட எடுக்கலையா Enemy very close. அடி Enemy very close. Doom. Double takedown. பேனல் யூஸ் ஆகுது பேனல் ஃபுல்லாக பேனல் தான் இதுக்கு மேலே அப்படி அவன் கொடுக்க ரெண்டு பக்கம் அடிக்கிறது இந்த மேட்சும் நம்ம தோத்துட்டோம் கைஸ் இந்த நூறு
இப்படிலாம் வந்து நம்மளே இது பண்ணுறானுங்க. காயின் எடுத்துட்டானுங்க ஒரு காயினை. சரி பாய் காய்ஸ், அடுத்த போய் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ்.